மெஜாரிட்டி கெப்பாசிட்டி என்னன்னு தெரியாமலே கூட்டணி வச்சு அது அவருக்கு தான் பேர் கெடுக்கணும். பேர் கெட்டு போயிடும். ஆக்சுவலா என்ன அவரோட கெப்பாசிட்டி என்ன, அவரோட வாக்கு சதவீதம் என்னன்னு அவர் காட்டிட்டாருன்னா அதுக்கப்புறம் கூட்டணி வராது அவரோட பாரு. ஃபர்ஸ்ட் தனிச்சு நின்று வெற்றியே தோல்வியே தனிச்சு நின்று கட்சியில கூட்டணினாலே டோட்டலா பிரச்சனை தான். தனிச்சையா நிக்கிறாரு, அது எல்லாரும் ஆதரிப்போம், அவருக்காக ஆதரிப்போம், அவ்வளவுதான். அந்த ஆதரவு கொடுக்கறதுனால அவர் வளர்ச்சி மேல மேலும் வளரும். நான் என்ன சொல்றேன், கூட்டணி இந்த மதவாத அரசுல இல்லாம கூட்டணி வச்சா வரவேற்கு தக்கெடுத்தான். கூட்டணி இருக்கிறதுனால ஒன்றும் தப்பு இல்லை. அவரோட கொள்கைக்கு ஏற்றி யார் வராங்களோ அவங்க கூட்டணி இருந்தால் இன்னும் சந்தோஷம் தான். கடந்த எலெக்ஷன் எல்லாமே நடந்து முடிஞ்சதுல பாத்தீங்கன்னா கூட்டணியில தான் ஆட்சியை பிடிச்சிருக்காங்க. தனித்தனி எனக்கு பெரும்பான்மை யாரும் வாங்குறது கிடையாது. விஜயகாந்த் அவர்கள் பாத்தீங்கன்னா அவரே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எதிர்க்கட்சி தலைவராக உட்கார்ந்தாரு. இது யாருனாலையும் மறக்க முடியாது. ஆனா அவரே அந்த விஜயகாந்த் அவர்களே கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய இடங்கள்ல வின் பண்ணாங்க. இன்னைக்கு அவருடைய பேரு நிலைச்சிருக்கிற மெயின் காரணமே கூட்டணி